வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள். முதலில் 2025இல் இருக்கப் போகின்ற முக்கிய கோள்களின் நிலைகளையும் அவற்றின் பெயர்ச்சிகளையும் பார்க்கலாம். வருட ஆரம்பத்தில் குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறார். மே 14, 2025 அன்று ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் அதிசாரம் பெற்று கடகராசிக்கு சென்று மீண்டும் டிசம்பர் 5ஆம் தேதி மிதுன ராசிக்கு வருகிறார். சனி பகவான் வருட ஆரம்பத்தில் கும்பராசியில் இருக்கிறார். மார்ச் 29, 2025 அன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ராகு பகவான் வருட ஆரம்பத்தில் மீனராசியில் இருக்கிறார். மே 18, 2025 அன்று மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல கேது பகவான் வருட ஆரம்பத்தில் கன்னி ராசியில் இருக்கிறார். மே 18, 2025 அன்று கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மார்ச் முதல் மே மாதம் வரை சனி பகவானும் ராகு பகவானும் இணைவு பெறுகிறார்கள். பொதுவாக இது ஒரு நல்ல இணைவு இல்லை. கவனமாக இருக்க வேண்டிய காலமாகும். குருவின் மீதான மீனத்தில் இணைவதால் கெடுபலங்கள் குறைவாக இருக்கும். மற்ற கோள்கள் மாதந்தோறும் பெயர்ச்சியாவதால் அவற்றின் பலன்களை மாதராசி பலன்களில் பிறகு பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டின் பெரிய கோள்களான குரு, சனி, ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சியை அடிப்படையாக கொண்டு ஆண்டை 2 பாகமாக பிரித்துக் கொள்ளலாம். ஜனவரி முதல் ஏப்ரல் வரை முதல் பாகமாகவும், ஏப்ரல் முதல் டிசம்பர் வரை 2வது பாகமாகவும் பார்க்கலாம். இனி ரிஷபராசிக்கான 2025ஆம் ஆண்டின் பலன்களை பார்க்கலாம். முதல் பாகமான ஜனவரி முதல் ஏப்ரல் வரை குரு பகவான் ராசியிலே இருந்து பார்க்கும் இடங்களின் மூலம் நல்ல பலன்களை வழங்குவார். சனி பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருந்து தொழிலில் அதிக வேலை பளுவும் எதிர்ப்புகளையும் அலைச்சலும் தருவார். ராகு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்து லாபங்களை வாரி வழங்குவார். கேது பகவான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து குருவின் பார்வை பெறுவதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி தருவார். ராசியில் குரு பகவான் இருப்பதால் உடல் நலமும் மனநலமும் சிறப்பாக இருக்கும். மனதில் உற்சாகம் பிறக்கும். ராகுவின் பார்வை பெறுவதால் சில நேரங்களில் டென்ஷன், எரிச்சல் இருக்கும். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். முயற்சிகளில் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். துணிவுடன் செயல்பட்டு பாராட்டும் பெறுவீர்கள். தம்பி, தங்கை உங்கள் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தாயார் உடல்நலில் முன்னேற்றம் ஏற்படும். அவர் மூலம் நன்மைகள் கிடைக்கும். வீடு, வாகனம் வாங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியடையும். பெண்களுக்கு தாய் வீட்டில் இருந்து ஆதரவும் வரவும் கிடைக்கும். விவசாயம், கால்நடை வளர்ப்பு சுமாரான லாபம் தரும். உறவினருடன் சிறு மன வருத்தம் வந்து நீங்கும். குழந்தை வரம் வேண்டி காத்திருந்தோருக்கு, நீண்ட நாள் மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டோருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்கள் புத்தி கூர்மை பளிச்சிடும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வெற்றியும் புகழும் பெறுவீர்கள். கலைஞர்கள் நல்ல வாய்ப்புகள் பெறுவார்கள். பாராட்டும் பணவரவும் உண்டாகும். வேலை தேடுவோருக்கு மே மாதத்திற்கு பிறகு நல்ல வாய்ப்பு தேடி வரும். வேலையில் இருப்போருக்கு சிறு எதிர்ப்புகள் இருக்கும். ஆனால் திறம்பட செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். வெளிநாடு வேலை தேடுவோருக்கு மே மாதத்திற்கு மேல் நல்ல செய்தி வரும். திருமண முயற்சிகள் கைகூடும். பிரிந்திருந்த தம்பதியர் ஒன்று சேர்வார்கள். 2வது திருமண முயற்சியில் இருப்போருக்கு நல்ல வரன் அமையும். கணவன் மனைவி இடையே சிறு கருத்து வேறுபாடு வரும். ஆனால் குருவின் பார்வையால் பெரிதாகாது. வியாபாரத்தில் எதிர்ப்புகள் இருக்கும். ஆனால் குருவின் பார்வையால் சமாளிப்பீர்கள். லாபத்திற்கு குறைவிருக்காது. நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களுடன் பெண்கள் மூலம் சிறு மன வருத்தம் தோன்றி மறையும். வியாபாரத்திலும் சொந்த தொழிலிலும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். மார்ச் முதல் மே வரை சனியும் ராகுவும் இணைவதால் தந்தையின் உடல்நலத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மருத்துவ செலவுகள் வரும். தந்தை வழி உறவினர் வழியில் கருத்து வேறுபாடு தோன்றி மறையும். சொந்த தொழிலில் எதிர்ப்புகளும் அலைச்சலும் அதிகமாக இருக்கும். சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்தை தக்க வைத்துக் கொள்ள போராட வேண்டியிருக்கும். அரசியல்வாதிகள் மே மாதம் முடியும் வரை பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்க வேண்டும். அரசு அதிகாரிகள் நேர்மையை பின்பற்ற வேண்டும். அரசு பதவியில் இருப்போர் பாதுகாப்பில் மிக கவனம் செலுத்துவது அவசியமாகும்.
கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு அதிகமாகும். தாயின் உடல்நலத்தில் அக்கறை தேவை. பிள்ளைகள் வழியில் மனவருத்தம் தரும் சம்பவங்கள் நடைபெறும், கவனம் தேவை. பூர்வீக சொத்து பிரச்சனை தள்ளி போடுங்கள். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் அகலக்கால் வைக்க வேண்டாம், மிக கவனம் தேவை. அண்ணன் அக்கா உடன் மனக்கசப்பு வரும், பொறுமை தேவை. இனி மே மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை ரிஷப ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானமாகிய மிதுனத்திலிருந்து சிறப்பான பலன்களை வழங்கப் போகிறார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானமாகிய மீனராசியிலிருந்து அதிக லாபங்களை வழங்கப் போகிறார். ராகு பகவான் 10ஆம் இடமான தொழில்ஸ்தானமாகிய கும்பத்தில் இருப்பது சிறப்பான அமைப்பாகும். கேது பகவான் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் சிம்மத்தில் இருப்பது சிறப்பான நிலை இல்லை. சனியின் பார்வையால் சோம்பல், விரக்தி, தன்னம்பிக்கை குறைந்த நிலை இருக்கும். யோகா, தியானம், உடற்பயிற்சி செய்வோருக்கு கெடுபலங்கள் குறையும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். குடும்பத்தினர் ஆதரவு கிடைக்கும். தனவரவும் பணப்புழக்கமும் முன்னேற்றமடையும். சொத்து சேர்க்கை நிகழும். நிலம், மனை வாங்குவீர்கள். தந்தை மூலம் தனவரவு ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கை நிகழும். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். கடன் மூலம் புதிய வீடு, வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள். தாய் மற்றும் தந்தையின் உடல்நலம் முன்னேற்றமடையும். அவர்கள் மூலம் நன்மைகளும் ஆதரவும் கிடைக்கும். விவசாயம், கால்நடை வளர்ப்பு நல்ல லாபம் தரும். உறவினர்கள் உடன் இருந்த கருத்து வேறுபாடு குறையும். சனியின் பார்வையால் பிள்ளைகள் வழியில் சிறு கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு பிடிக்கவும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் இழுபறி நீடிக்கும். குழந்தை வரம் வேண்டி காத்திருந்தோருக்கு சிறு தாமதம் இருக்கும். வேலை தேடுவோருக்கு நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாடு வேலை தேடுவோருக்கு நல்ல வாய்ப்பு தேடி வரும். நோயின் தாக்கம் குறையும். வேலையில் இருப்போருக்கு முன்னேற்றம் கிடைக்கும். திருமண முயற்சிகள் கைகூடும். நல்ல வரன் அமையும். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனை இருக்காது. சிலருக்கு திடீர் பணவரவு கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் நல்ல லாபம் தரும். சொந்த தொழில் வளர்ச்சியடையும். சிறப்பாக நடைபெறும். சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரும். அரசியல்வாதிகள் இழந்த பதவியை மீண்டும் பெறுவார்கள். தொண்டர்கள் உங்கள் பேச்சை கேட்பார்கள். சொந்த தொழிலில் அலைச்சல் குறையும். லாபம் அதிகரிக்கும். நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றியடையும். அரசு வழியில் ஆதாயமும் நன்மையும் கிடைக்கும். அரசு வேலைக்கு காத்திருந்தோருக்கு இப்போது கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். அண்ணன் அக்காவுடன் இருந்த கருத்து மோதல் குறையும். கணவன் மனைவி தாம்பத்திய உறவு நிலை சுமாராக இருக்கும். விரயம் கட்டுக்குள் இருக்கும். சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் மே மாதம் வரை ஞாபக மறதியால் மதிப்பெண்கள் குறையும். கவனம் தேவை. கடின முயற்சி செய்தால் அதிக மதிப்பெண்கள் பெறலாம். ஜூன் மாதத்துக்கு மேல் முன்னேற்றம் காண்பார்கள். ஆராய்ச்சி மாணவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைஞர்கள் சுமாரான நிலையில் இருப்பார்கள். பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் வருடமாகும். ஆடை அணிகலன் சேர்க்கை நிகழும். ஆக மொத்தத்தில் ரிஷபராசிக்கு 2025ஆம் ஆண்டு சிறப்பான வருடம்தான். அதிர்ஷ்டமான நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 6. சனிக்கிழமை தோறும் சனி பகவானையும், வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கையம்மனையும், செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகப் பெருமானையும் வழிபட்டு வர தடைகள் நீங்கும், கெடுபலங்கள் குறையும். நான் சொன்ன ராசி படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்துக்கு படங்கள் பார்க்க, ஜாதக பொருத்தம் பார்க்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமெயில் ஐடியோ அல்லது ஃபோன் நம்பரையோ காண்டாக்ட் பண்ணுங்கள்.